நீ கோபப்பட்டு விடுவாய் என்பதற்காக பெற்றோர்கள் யோசித்து பேசினால் நீ அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். நீ கோபப்பட்டு விடுவாய் என்பதற்காக அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசினால் நீ பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்காய். இப்ப நீங்க போன் பேசுறீங்க, இவன் ஏதாவது சொல்லிடுவானோ, அதை கேட்டுருவானோ, இதை கேட்டு அவங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இல்ல மகன் அப்படி அல்ல இப்படி என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க கோவப்பட்டுருவீங்கன்னு உங்களை அவங்க மேனேஜ் பண்ணினாங்கன்னா நீங்க அவங்கள துன்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாய் உங்களோட எப்படி பேசணும்னா அப்படி பேசக்கூடாது, சுதந்திரமா பேசணும். தாயிட்டிருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்க பொறுத்துக்கொள்ள நினைக்கணுமே தவிர உங்களுக்காக தாய் பொறுமையாளராக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த நிலைமைக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க கோடியை போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்க கோடியை அனுப்பினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது எங்களோட சிந்தனையை மாத்துங்க. நாங்கள் கொடுப்பதனால் அல்ல குடும்ப உறவு வாழுது. நீங்க கொடுக்கக்கூடிய புரிந்துணர்வு அன்பால் அல்ல பொறுப்பால, கொடுப்பனவால் அல்ல புரிந்துணர்வால். நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். நிறைய ஒரு காலத்துல அது இளைஞர்களுக்கு என்ன சிந்தனை தெரியுமா, 20 வயசுல இருந்து சம்பாத்தியம் போறதுனால சம்பாத்தியத்தாலதான் நான் சமுதாயத்தை திருப்தியா வச்சுக்கிறேன், குடும்பத்தை திருப்தியா வச்சுக்கிற சிந்தனை இருக்கும். ஏன்னா அவங்க அதை திருப்திப்பட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அதில் குறிப்பிட்ட காலத்துக்கு கூட அவங்களுக்கே தெரிய வரும், கொடுப்பனவல்ல அவர்களை நான் எவ்வளவு புரிஞ்சு கொண்டேன்ன்றதுலதான் என்ன செய்யுது என் குடும்பமே இருந்திருக்கு, நான் பிழை விட்டுட்டேன் என்று உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். அந்த இடமல்ல இதுதான் புரிந்துணர்வோடு இருந்தவங்க வெற்றி பெற்றுறான்.